ஹலோ கைஸ், நான் ஸ்ரீகார்த்திக். இந்த வீடியோ எல்லாமே எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா, கோரக்கர் சித்தர் ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஒன்னு நாஸ்ட்ராடமஸ், இன்னொன்னு பாபா வாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ப்ரெடிக்ட் பண்ணதான் வேர்ல்டு புறம் ஃபேமஸா இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமா நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ணதுல முக்காவாசி விஷயம் இப்போ வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ அதனால நாஸ்ட்ராடமஸ் அப்படின்ட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. பட் நாஸ்ட்ராடமஸோட ஒரு படி மேலேயே இவர் சொன்னது நடந்திருக்குது. நாஸ்ட்ராடமஸ் சொன்னதாவது முக்காவாசி நடந்திருக்குது, காவாசி நடக்காம இருந்திருக்கு. பட் கோரக்கர் சித்தர் ப்ரெடிக்ட் பண்ணதுல 190% நடந்திருக்குது. பட் இவரை பத்தி பெருசா யாருக்கும் வெளியே தெரியாது. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா இவர் எழுதுறது புறம் தமிழ்ல எழுதியிருப்பாரு. ஸோ அதனால யாருக்கும் அவ்வளவா பெருசா வேர்ல்டு புறம் இவரோட பேர் தெரியல. பட் நாஸ்ட்ராடமஸ் இங்கிலீஷ்ல எழுதுனதுனால எல்லாருக்கும் அது ரீச் ஆயிடுச்சு. ஸோ பட் இவர் ப்ரெடிக்ட் பண்ணதுல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அவர் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கோரக்கர் சித்தர்னா யாரு அப்படிங்கிறத பாத்துடலாம். கோரக்கர் சித்தர் அப்படின்றது ஒரு தமிழ் சித்தர். சித்தர்கள்லயே 18 சித்தர்கள் இருக்காங்க. அந்த 18 சித்தர்கள்ல ஒருவர் தான் கோரக்கர். ஸோ இவர் இவருடைய குரு யாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா இவர் ரெண்டு பேர் குரு. ஒன்னு அகஸ்தியர், இன்னொன்னு போகர். ஸோ இவர் ஓலைச்சுவடிகள் தான் இருக்கும்ல. ஸோ அதுல நிறைய பாடல்கள் மாதிரி எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள்லாம் எப்படின்னா ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி மாதிரி எழுதியிருக்காரு. இப்ப நம்ம தமிழ்லயே ஏதாவது ஒரு நூல்ல ஏதாவது ஒரு பாடல் படிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பாடல் வரியில இவர் எக்கச்சக்க ஓலைச்சுவடிகள்ல நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பாடல்கள்லயுமே நிறைய பாடல்கள்ல ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரியில அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது என்னாச்சுன்னா காலப்போக்கில் அந்த ஓலைச்சுவடியா இருந்ததை புக்கா மாத்துறாங்க. சந்திரரேகா அப்படின்ற தலைப்புல புக்கா வெளியிட்டாங்க. ஸோ அதுல சந்திரரேகா நூல் அப்படின்ற புத்தகத்துலதான் இவர் ப்ரெடிக்ட் பண்ண எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம அவர் ப்ரெடிக்ட் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ அவர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் இவர் எழுதின எல்லாமே பாடல் வரியில இருக்கிறதுனால அந்த பாடலை நான் வாட்ச் காட்ட விரும்பல. நான் அதை வாட்ச் காட்டினோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவரு அந்த சந்திரரேகா அப்படின்ற புத்தகத்துல 83வது பாடல். 83வது பாடல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கலியுகம் முத்தும் போது, கலியுகம் அப்படின்னா என்னன்னா கல்கி புராணத்துல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. கலியுகம்னா ஒண்ணும் இல்ல, அதாவது யுகத்திலேயே 4 யுகங்கள் இருக்கு. அந்த 4 யுகத்துல 4வது யுகம், கடைசி யுகம் இருக்குல்ல. சோ அதுதான் கலியுகம். கலியுகம் அப்படின்றது இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு யுகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு யுகத்துல எக்கச்சக்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். அந்த கலியுகம் முடிய போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில இருந்து இந்த உலகத்தை ஒரு நல்ல பாதை கொண்டு போறதுக்கு கல்கி அவதரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல அந்த மாதிரி இந்த கலியுகம் முத்த கலியுகம் முடிய போகும்போது எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில இருந்து மீட்டெடுக்க போகர் உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கலியுகம் முத்தும் போது இந்த உலகத்துல ஒரே பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா என்ன சொல்றாருன்னா அதுல ஃபர்ஸ்ட் 2 வரியில என்ன சொல்றாருன்னா 100ல ஒருத்தவங்க உண்மை பேசுறதே ரொம்ப அதிசயமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா இந்த கலியுகம் முத்த மக்கள் நிறைய பாவங்கள் செஞ்சிருப்பாங்க, அவங்க நிறைய பாவங்களை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பாவங்கள்னாலே அவங்களுடைய உயரம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு மனிதனுடைய சராசரி உயரம் 6 அடியில இருந்து 7 அடி வரைக்கும் இருக்கு. பட் இது 5 அடியாவோ 5.5 அடியாவோ மாறும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அந்த மாதிரி மக்கள் எக்கச்சக்க பாவங்கள் செய்வாங்க. அந்த பாவங்கள்னாலேயே அவங்களோட ஆயுள் காலமும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமும் குறைய தொடங்கும் அப்படின்றதையும் இவர் சொல்றாரு. ஃபைனலா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளா போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையில இருந்து இந்த உலகத்தை மீட்டு ஒரு சரியான பாதை கொண்டு போக போகர் அவதரிப்பார் அப்படின்னு இவர் ஃபைனலா சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் 99வது பாடல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். 99வது பாடல்கள் இவர் என்ன சொல்றாருன்னா மனிதர்களுடைய குணத்தை சொல்றாரு. மனிதர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த கலியுகம் முடிய போகும்போது மனிதர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாகப்பாம்பு மாதிரி மனிதர்கள் ஒருத்தவங்க சீறி பாய்வாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஒருத்தவங்க எல்லாருமே தனித்தனியா அவங்களுக்கு சங்கம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சங்கம்னா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒண்ணு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அந்த மாதிரி சங்கம் வச்சுக்கிட்டு மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. சோ அந்த மாதிரி பயங்கர பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் 98வது அப்புறம் 96வது பாடல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அவர் சொல்றாரு. என்னன்னா இந்த கலியுகம் முடிய போகும்போது விலங்குகள் இருக்குல்ல, விலங்குகள் ரொம்பவே டிஃபரெண்டா பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு அனிமல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும்ல. பட் இந்த கலியுகம் முடிய போகும்போது எல்லா ஒரு விலங்குமே வித்தியாசமா பிறக்கும் அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் 96வது பாடலுடைய முடிவுல அவர் என்ன சொல்றாருன்னா சிறுவர்கள் இருப்பாங்கல்ல, சோ அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது டெக்னாலஜி வந்ததுக்கு டெக்னாலஜி அப்படின்ற ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் சிறுவர்களை அது மூலியமா சிறுவர்களை அதை அழிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் இதுல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 97
97வது பாடல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, இந்த கலியுகம் முடிய போகும்போது வந்து இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வரும். அந்த போர் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போரா இருக்கும். அந்த ஒரு போர்ல நிறைய பேர் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பசி, பஞ்சம், பட்டினி, நோயின்னு வந்து இந்த உலகமே வந்து ஒரு பயங்கர பிரச்சனையா இருக்கும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து கோயில்கள்ல ஒழுங்கா வந்து பூஜை எல்லாம் வந்து நடத்த மாட்டாங்க. சோ அதனால வந்து கோயில்லாம் அழிய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து 97வது பாடல்ல வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையில இருந்து இந்த உலகத்தை மீட்டெடுக்க போகர் உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் வந்து இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு 84வது பாடல்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இந்த கலியுகம் முடிஞ்சு 5000 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல வந்து அமைதி தோன்றும், எல்லாருமே வந்து ஒற்றுமையா வாழ்வாங்க, உலகமே வந்து ஒரு கரெக்டான டைரக்ஷனை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு கலியுகம் முடிஞ்சு இந்த 5000 வருஷம் கழிச்சு வந்து நிலா இருக்குல்ல, நிலா வந்து இப்ப வந்து நிலா வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும்ல, ஹாஃப் மூன், ஃபுல் மூனு. ஸோ நிலா மாறிக்கிட்டே இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நிலா மாறாது, ஒரே ஷேப்ல தான் வந்து எப்பயுமே தினமும் வந்து காட்சி அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த கலியுகம் முடிஞ்ச 5000 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சூரிய வெப்பமும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், எப்பயுமே இந்த பூமியில இல்லாத அளவுக்கு சூரிய வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனையும் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. See you next video. Until bye.